அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு கஜலட்சுமி ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இதுவரை உங்களுடைய ராசியில் இருந்து வந்த சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய போறாருங்க. குருவோடு சுக்கிரனும் சேரும்போது இது ஒரு கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. குரு ஒருவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவர், ஞானக்காரகன், மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். அதே போல புத்திக்காரகன், தனக்காரகன், ஜீவக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வ செழிப்பு, சொகுசு, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், அழகு, திருமணம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையை தான் கஜலட்சுமி ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும், நம்ம நினச்சதை அடையணும், நினச்சதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டானா எப்படி அதை அடைஞ்சே ஆகணும். இதனால் எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய இலக்குகளை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். மற்றவங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணுங்க, மற்றவங்களுக்கு எப்போவுமே நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவரும் இந்த ராசிக்காரர்கள் தான். எல்லா விஷயத்தையுமே பார்த்து தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறானா. எனக்கு இந்த கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாலையும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்துருச்சு. இப்போ வந்து 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பயிற்சி அடைஞ்சதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களையாவது ஏதாவது மாற்றம் இருக்குமா? ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்து செஞ்சேன். இன்றைக்கி நிறைய விஷயத்தை நான் இழந்துட்டேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நிறைய பேர் இழந்துட்டேன். அதாவது சொந்த உறவுகள், உடன் பிறந்தவர்கள், அதே நேரத்தில் பெற்றவங்களை, இந்த மாதிரி நிறைய தன்னுடைய நட்பு வட்டாரங்கள் நிறைய பேர்த்த வந்து இழக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணலைங்க. ஆனால் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தேவையில்லாமல் பகை உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. என்றைக்குமே நான் வந்து யாரையுமே விரோதியாவோ துரோகியாவோ நினச்சதே கிடையாது. ஆனால் எல்லாருமே என்னை வந்து ஒரு வேண்டாத விருப்பாக பார்க்குற மாதிரி ஒரு நிலை. எப்படியெல்லாம் வாழ வேண்டியனா இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையை அப்படியே தலைகீழத மாதிரி என்னோடய வாழ்க்கை நிலையை புரட்டி போட்டு இன்றைக்கி நான் வாழக்கூடிய வாழ்க்கையை மற்றவங்க பார்த்து என்னப்பா இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலையை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறேன். கடினமாக உழைக்கிறேங்க. தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். தொழிலையும் பெரிய அளவில் லாபம் எதுவும் இல்லை. ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையும் வந்து சரியான விதத்தில் செட் ஆகலை. ஏன்னா நான் படித்த படிப்புக்கும் இன்றைக்கி நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சில சூழ்நிலைகள் வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை செய்கிற மாதிரி ஒரு நிலை. அதுலேயும் வந்து என்னால் வந்து தொடர்ச்சியை வேலை செய்ய முடியல. திருமணம் சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. உறவுகள் மத்தியில் தேவையில்லாத கெட்ட பேர், கடனால் இன்றைக்கி நான் என்னோடய வாழ்க்கையவே இழந்து நிற்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு தேவையில்லாத சில இழப்புகளை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தது. இந்த நிலைகள்லாம் மாறவே மாறாதாங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த கஜலட்சுமி ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பத்தை ஏற்படுத்த போகுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து சுக்கிரன் உங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துட்டு இருந்தாருங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துக்கு போகும்போது குடும்ப ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. தனம் சம்மந்தப்பட்ட தடைகள், தனம் ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் தீரும். வேலை செஞ்சிட்ருக்குறோங்க, பிடிக்காத ஒரு வேலை தான், வேறு வழி இல்லாமல் செய்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. அந்த வேலையிலேயாவது நான் நினச்சபடி நல்ல முன்னேற்றம் இருக்காதான்னு சொல்லி கடுமையாக உழைக்கிறான். அதனால் எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது. பெரிய அளவில் ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லை, பெரிய சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதையாவது விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலான்னு சொன்னால் அந்த வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன். எந்த வேலையும் செட் ஆக மாட்டேங்குதுங்க. அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் கூட டிலே ஆகிட்டு தான் இருக்குது. வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல. திடீர்னு எல்லாமே நின்று போச்சு. நாங்கள் வந்து உங்களுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. இதனால் எந்த வேலைக்கு சரியாக போக முடியாத நிலை. அந்த நிலைகள் இப்போ கண்டிப்பாக மாறுங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வேலை அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும்.
அதே நேரத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பண தேவைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த நேரத்தில் பூர்த்தியாகும். உங்களுடைய வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமான அளவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த தொழிலில் பெரிய லாபம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு எடுக்கிற முயற்சிகள் கூட டிலே ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த வேலையில் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணியாவது அதுலேயாவது அடுத்த லெவலுக்கு போகலான்னு முயற்சி பண்ணுறேன், ஆரம்பித்த இடத்துலையே தான் நிற்கிறேன், அடுத்தடி எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் அந்த தொழிலை தொடங்குவதற்கு தேவையான மூலதனங்கள் முதலீடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்டவங்க ஒரு பேங்க்கெலாம் இருக்கட்டும், அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்க கூட உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. ஸோ புதிய தொழிலை தொடங்குவீங்க, அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. இது வரைக்கும் உங்களோட சேர்ந்து பண்ண எல்லா பிஸ்னஸும் உங்களை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட நல்ல நிலையில் இருக்குது, என்னுடைய நிலை இன்னும் அப்படியே தான் இருக்குங்க, பெரிய லாபம் இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. ஒரு விஷயத்தை சொன்னால் அதை செஞ்சு காட்டுற அளவுக்கு திறமைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நீங்களே உங்களுக்கு உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக நடக்குமா? ஏன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கு, ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா? நானும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். இதனால் வந்து ஃபேமிலியில் சொல்லி ஏதாவது ஒரு அரேஞ்ச் மேரேஜை கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன், அதுலேயும் நிறைய சிக்கல்கள் வந்துடுச்சு. ஸோ இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒன்றே நடக்காமல் இருக்குதுங்க. அந்த திருமணம் நடக்காததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்திச்சிட்ருக்கேன். போதும், இது வரைக்கும் அலைன்ஸ் பார்த்தது போதும், இனிமேல் வந்து அந்த விஷயத்தையே விட்டுறலானுங்கிற அளவுக்கு யோசனைகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. இந்த காலகட்டங்களில் புதிய நபர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அதாவது திருமணம் அப்படிங்கிறது நடந்து உங்கள் வீட்டுக்கு புதிய நபர்கள் ஒருத்தர் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட தன்னோட லைஃப்பில் அந்த லவ் அப்படிங்கிறது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ திருமணம் ஆன நபர்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா போகிற இடம் வர இடம் ஒரு சொந்த பந்தங்களுடைய விசேஷங்களுக்கு போகும்போது சரி, எங்கே போனாலும் நம்மளை குத்தி காட்டக்கூடிய ஒரு நிலை. என்னப்பா இன்னுமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னுமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்குன்னு சொல்லி ஒருத்தர் நமக்கு சஜஷன் கொடுக்குற அப்படிங்கிற பேரில் நம்மளை குத்தி காட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் ஏற்பட்டுருக்குங்க. இதனால் வந்து கல்யாணமாகி போன வீட்லேயும் சரி, புகுந்த வீட்லேயும் இதனால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சிட்ருக்கேன். இந்த தடைகள் அகண்டால் மட்டும்தாங்க, இந்த குழந்தை பாக்கியம்னு ஒன்று ஏற்பட்டால் மட்டும்தான் எல்லாத்தோட வாயை அடைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே இருந்தக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகும். எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில் ஏன்ப்பா அப்படி இருந்தவங்க இன்றைக்கி இப்படி இருக்கீங்க, எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க, எதுவுமே உங்களால் வந்துட்டு இந்த சின்ன பிரச்சனை கூட உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலையேன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானோ, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தேவையில்லாத விஷயத்தை யோசித்து நிற்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகுது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே யோசிக்க வச்சிருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. குடும்பத்தோடைய ஒற்றுமை அப்படிங்கிறது ஓங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படிங்கிறது பெருகுங்க. மற்றவங்களுடைய பேச்சுக்களை தவிர்க்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது. தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் இன்றைக்கி குடும்பத்தில் சில குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கோம். அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். கூடிய சீக்கிரத்தில் வீடு கட்டக்கூடிய யோகமோ அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள், வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்கள், ஒரு நகை வாங்குறதோ, வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ, ஏசி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அகலும். கடனால் மட்டும்தான் இன்றைக்கி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் நிறைய இடத்துல தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. இந்த கடனால் மட்டும்தான் எனக்கு தலை குனிவு. அந்த கடன் அடைக்கிறதுக்கு நானும் நிறைய விதத்தில் முயற்சி பண்ணுறேன். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது. ஸோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள், இந்த கஜலட்சுமி ராஜயோக காலகட்டங்களில் கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான முயற்சி, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சியோ, இடம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு தேவையான முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக பலன் பெறுங்க. அதே நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்க போது குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வியாக இருக்கட்டும்ங்க,
அதாவது அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதாவது ஒரு ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு உயர்கல்வி படிப்பதற்கோ அல்லது காலேஜ் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட தேர்வுகளை எழுதக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. நிச்சயமாக நீங்கள் எழுதின ரிசல்ட்டுக்கு, நீங்கள் எழுதின எக்ஸாமுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள், மன ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தீரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. நிச்சயமாக பெண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் சரிங்க, கணவனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அடுத்ததாக தனக்கு ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறதும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை இது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மன வாழ்க்கையை, நல்ல ஒரு வாழ்க்கை குடும்ப சூழல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் தான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுறதுனால குடும்பத்தில் உங்களுடைய நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் தான். இந்த கோச்சார ரீதியான பலன்கள் எல்லாமே உங்களோட சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டான சில யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது முழுசாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.